பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற தெய்வம் முள்ளுகளுக்குள்ளே ரோஜா மலர். இந்த ரோஜா செடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகானது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு முள்வேலி அதற்கு பாதுகாப்பாக இருக்கும். அதே போல தான் நம்ம ஆராதிக்கிற தெய்வன் அவர் மாத்திரம் ரோஜா இல்லை, நம்மையும் அவர் ரோஜாவை போல பார்க்கிறார். உன்னத பாட்டு புத்தகத்தில் வாசிக்கிறோம் எப்படி அவர் நம்மை வர்ணிக்கிறார் என்று. நம்மை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ள அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை வாடி வறண்டு போயிருக்கலாம், ஆனால் எப்படி ரோஜா வாசம் வீசுமோ நம்ம வாடி போன வாழ்க்கையை வாசம் வீசும் மலராக அவர் மாற்ற போதுமான தேவனாக இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை பார்த்து ஆராதித்து உயர்த்தி மகிழ்வோமா? ரோஜா மலர் நீரே, காட்டு புஷ்பத்துக்குள் லிலி மலர் நீரே, முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே,
பாடும் பொழுது வாடி வறண்டு போன நம்முடைய வாழ்க்கையை அவர் செழித்தோங்க பண்ண, ஒரு வறட்சி வல்லமை உள்ள நிலமாய் மாற்ற, ஒரு வறட்சியான நிலமாய் இருக்க நம்ம வாழ்க்கையை அவர் செழிப்பான நிலமாய் மாற்ற அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். பாரா ஷேதாரா மாரியா தாராலமா ரஹதாராலமா ஔஷந்தாரால மோரி காதாராலமா சேகாதாராமா சீகோட்டோரி மரஹதாராலமா பாடி பாடி நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அவர் முள்ளுகளுக்குள் ரோஜா மலர். அவர் எப்படி வாசம் வீசிக்கொண்டிருக்கிறாரோ நம்மையும் எல்லா கசப்பையும் மாற்றி, எல்லா பாவ கரைகளை மாற்றி, எல்லா வெறுமையும் இல்லாமையும் மாற்றி வாசம் வீசும் மலராக நம்மையும் அவர் மாற்ற போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். God bless you.